வணக்கம் தோழர்களே. இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால், மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்பக்கூடிய பிரச்சனை குறித்து இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலில் நம்ம எதை பற்றி பேசவிருக்கிறோம் என்றால், வந்தே மாதரம் பாடல் எதிர்ப்பு குறித்து நாம் பேச இருக்கிறோம். அதில் சட்டம் கொண்டு வராங்க. வந்தே மாதரத்தை பாடலை பாடாமல் இருந்தால் சட்டம் இயற்றப்படும் என்று பாஜக ஒன்றிய அரசு எல்லாத்தையும் அச்சுறுத்துகிறது, பயமுறுத்துகிறது. இதில் உள்ள தீமையை நாம் நன்கு உணர வேண்டும். முதலில் வந்தே மாதரம் என்ற சொற்களுக்கு நாங்கள் யாருமே எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் அதில் அந்த பாடலில் இந்து தெய்வங்களை வலியுறுத்தி, துர்கா, லட்சுமி போன்ற தெய்வங்களை வலியுறுத்தும் பொழுது அது மதச்சார்பற்ற நிலைமைக்கு, பாதிப்பை ஏற்படுத்தும் நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. இந்திய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறது என்றால், இந்தியா என்பது மதங்களின் கூட்டமைப்பு தான். இந்திய மதங்கள் இங்கே இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்துவர் இருக்காங்க, இந்து மக்கள் இருக்காங்க, நிறைய மதங்கள் இருக்குது இந்தியாவில். அப்படி இருக்கும்போது மத திணிப்பை நம்ம எந்த வகையிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, திணிக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ வந்தே மாதரம் என்ற பாடல் என்ன செய்கிறது என்றால், மதச்சார்பின்மைக்கு எதிரானதாக செயல்படுகிறது, மத நல்லிணக்கத்தை தீங்கு விளைவிக்கிறது, மத திணிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பாடல் மூலியமாக கிறிஸ்துவ இஸ்லாமிய சகோதரர்களை ஒற்றுமை, மத ஒற்றுமை சீர்குலைகிறது. அவர்களும் அந்த இந்து தெய்வங்களை உச்சரிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்படுகிறார்கள். அது அவர்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய செயல். இப்போ தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் இந்து வழிபாட்டுக்கு போய் கும்பிட்டுருக்காங்க. அது அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படை. திருநூறு வைப்பாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் திருநூறு வைப்பாங்க, குங்குமம் வைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அது யாரும் திணிக்கலை, கட்டாயப்படுத்தலை. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் இந்து கோயிலுக்கும் வருவாங்க, திருநூறு வைப்பாங்க, இந்து வழிபாடை கும்பிடுவாங்க. செஞ்சிக்கோட்டையில் தலைவர் மஸ்தான்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் இந்து கோயிலுக்கெலாம் செல்வார், திருநூறு வைப்பார். அவர் இஸ்லாமியர் தான். அந்த தலைவர் என்ன செய்வார், மத நல்லிணக்கத்துக்காக இந்து கோயிலுக்கெலாம் போவார், திருநூறு வைப்பார், எல்லாமே செய்வார். பட் அது அவர் விருப்பத்தின் பேரில் அவர் செய்கிறாரு. எதுக்காக செய்கிறாருன்னா, மதச்சார்பின்மை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்லிணக்கத்துக்காக, மத நல்லிணக்கத்துக்காக செய்கிறார். பட் ஆனால் அந்த வந்தே மாதரம் பாடலில் வரக்கூடிய வரிகளில் இந்த தெய்வங்களை மையப்படுத்தி வரிகள் வருது. துர்கா, லட்சுமி போன்ற தெய்வங்களை மையப்படுத்தி வரிகள் வருது. இதை தான் நாங்கள் தவறுங்கிறோம். மற்றபடி முன்பிருந்த தலைவர்கள் வந்தே மாதரம் பாடல் முதல் 4 வரிகள் மட்டும் எடுத்திருக்காங்க. முதல் 4 வரிகளை மட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மீதி வரிகள் தேவையில்லை, அது மதச்சார்பின்மைக்கு தீமையாக வந்துடும். அதனால் முதல் 4 வரிகளை மட்டும் முன்பிருந்த தலைவர்கள், அதாவது விடுதலை போராட்ட காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் நேரு போன்ற தலைவர்கள் முதல் 4 வரிகளை மட்டும் எடுத்து, அது உத்தரவாதம், இது பாடலாம் அப்படின்னு முதல் 4 வரிகளை மட்டும் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசு என்ன செய்யுது, முழு பாடலையும் பாட சொல்லுது. இது மதச்சார்பின்மைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செயல். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இரண்டாவது தர்மேந்திர பிரதான் அவர் நீட் தேர்வை கண்டித்து, நீட் தேர்வு வினாத்தாளை கசிவை கண்டித்து சோனம் வாசுங் என்ற தலைவர் 21 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர் போராட்டத்திற்கு மதிப்பளிக்காமல் அவரை நேரில் சென்று தவறு இதுமேல் நடக்காது என்று முறையான ஒரு செயலை செய்யாமல் அவரை குண்டுகட்டாக தூக்கி மருத்துவமனையில் போட்டிருப்பது மிக வேதனை அளிக்கக்கூடிய செயல். இந்த செயலை முற்றிலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என இதை ஆதரித்து கரப்பான்பூச்சி கட்சிகள் என்ன செய்கிறது என்றால் போராட்டம் நடத்துறது. யாருக்கு ஆதரவாகனா, சோனம் வாசுங் என்ற தலைமைக்கு ஆதரவாக தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற நிர்பந்தனையின் பேரில் 21 நாட்கள் உண்ணாவிரதம் எடுத்துக்கொண்ட சோனம் வாசுங் என்ற தலைவரை
ஆதரித்து ஆதரித்து கரப்பான் பூச்சி கட்சி வந்து குரல் கொடுக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக சில இயக்கங்கள் செயல்படுகிறது. ஆகையால் ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்பது ஒன்றிய அரசு தெரியாத காரணத்தினால் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை நாம் வந்து இந்த காணொளியின் வாயிலாக நாம் வந்து தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து வந்தே மாதரம் பாடலையும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கட்டாயத்தையும் முன்வைக்கிறோம். வாழ்க வையகம், வளர்க தாய் தமிழ் திருநாடு. நன்றி, வணக்கம்.